As you see, Presbyter, I greet you all, my Christian friends, comrades, and listeners. In the matchless name of Egosa Messiah, the Lord Jesus Christ. And so I invite you to my YouTube channel, Miracle Center Ministry, from Coimbatore, Tamil Nadu, South India. Let us pray. My dear Heavenly Father, I praise you, Elohim, the Creator God. I exalt you, and I, the God Almighty. I magnify you, Lord, my Savior. I do worship you, my Lord, Alpha and Omega. I pray for thy grace, mercy, and blessing to be showered on us during this the usual time of meditation and devotion of your precious word, my Lord, my Redeemer. The glorious name of Egosa Messiah, I pray. Amen. Towards introduction, let us read some Bible verses and then meditate on three connected points with examples from history and some songs. Today's topic for meditation: fate, vidhi, kattalai. The word fate mentioned 46 times in King James Version Bible. The Hebrew word for fate, yamuna. The Greek word for fate, morina. The Latin word for fate, fatum. Towards introduction, Ecclesiastes 3 verse 19. Fate of sons of men beasts. Number 16:29. Fate of all men. Job 12:20. At his fate. Ecclesiastes 2:15. Fate of the fool. Ecclesiastes 2:14. Fate befalls them. Back. One song. நியாயவீதி நமதிலே காணுதையும் அன்பிதே இயேசுவின் மக அன்பிதே அதிநாடம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே நியாயவீதி நமதிலே காணுதையும் அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே கல்வாரி சிலுவை மீதிலே கல்வாரி சிலுவை மீதிலே. The first point for meditation: Ecclesiastes 3 verse 19. Fate of sons of men and the fate of beasts. Missionary Titus Cone lived from 1801 to 1882. He preached Hebrews 9:27. மரணம் பின்பு நியாய தீர்ப்பு எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று பிரசங்கித்தார். அநேகர் மனம் திரும்பினார்கள். Song. மேகமாய் சீனாய் மலையில் தங்கிய மகிமை தாசனோடு முகமுகமாய் பேசின மகிமை அக்கினிக்காரங்களால் 10 விதிகளை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன் மகிமை ராஜாவை தரிசிப்பேனே மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன் மகிமை ராஜாவை நான்
தரிசிப்பேனே. தேவசேனையோடு என் ஜெய வீட்டினில், தேவசேனையோடு என் ஜப வேளையில், ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகின மகிமனை தரிசிப்பேனே. மைமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மைமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மைமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மைமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. The second point for meditation, Numbers 16 verse 29, faith of all men. பர்னபாஸ், அதற்கு ஆறுதலின் மகன் என்று பெயர். அவர் கிபி 61 ரோமில் சித்திரவதை செய்யப்பட்டு விதிகளை மீறியதாக அவருக்கு மரண தண்டனை விதித்தனர். அவர் 10 விதிகளை மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பிரசங்கித்தார். இருந்தாலும் இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். ஒரு சாங், நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ஐயா, புதுபலம் தந்தீரே நன்றி ஐயா, என்னை வாழ வைத்தீரே நன்றி ஐயா, வழி நடத்தினீரே நன்றி ஐயா, எனக்கு 10 விதிகள் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு 10 விதிகள் தந்தீர் நன்றி ஐயா, கடந்த நாட்களில் காத்தீரையா, புதிய ஜீவன் தந்தீரையா, வாழ்க்கையின் ஒளி எனக்காய் தந்தீரையா, பாவம் தீர மன்னித்தீரே, பயத்தை என்னிடமிருந்து விலக்கினீரையா, நன்றி ராஜா உமக்கு நன்றி ஏசையா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ஐயா, புது பலன் தந்தீரே நன்றி ஐயா. The third point, the last point, the final point for meditation. Job 18 verse 20, on his fate, Abraham Lincoln became the President of America. He lived from 1809 to 1865. அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த போதிலும் ஆண்டவர் நமக்கு 10 விதிகளை கொடுத்துள்ளார், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்தார். அவர் அடிமை வியாபாரத்தை அடியோடு ஒழித்தார். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, 10 விதிகள் தந்தீரையா, பாதுகாத்து வந்தீரையா, 10 விதிகள் தந்தீரையா, பாதுகாத்து வந்தீரையா, என் ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு சுகம் நீர் தந்தீரையா, நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே.
We come to the conclusion portion. Let us say the concluding prayer. Our Heavenly Father, we seek you today for the devotion and meditation on the word faith with thee. We also thank you for your blessings on this day. Please continue to guide us and bless us every day. In the precious name of Yehoshua Messiah we pray. Amen. Let us meet again next week for meditation of another word from the Holy Bible. In the meantime, I greet you and wish you all Shavuot, which means have a new blessed week ahead. Amen.